இனிமே சப்பாத்திக்கு என்னடா சைட் டிஷ் செய்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் டக்குன்னு இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் குருமா செஞ்சு அசத்திடுங்க. இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் என்ன நல்லா சூடானதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பே லீவ்ஸ், கூடவே பொடியாக நறுக்கிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, ஊற வச்ச பட்டாணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து எண்ணெயிலே 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆர் சிக்கன் மசாலா சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 2 கேஷ்யூ நட், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி இதில் சேர்த்து விட்டுட்டு கூடவே தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததும் கடைசியாக கார்னிஷிங்காக மல்லி இலைகளை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும்.